ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஆண்டுடைய இல்லம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே இவ்வழிபாட்டிற்கு என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கு என்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை கடவுளே, எல்லா வாழ்விற்கும் வளமைகளுக்கும் அடித்தளமானவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணுகிற பாக்கியமுள்ள வாழ்வை எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கழிந்து போன வாரம் முழுமையாக எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து வந்தீர். கழிந்து போன இரவிலே நல்லதோர் நித்திரை இறைவன் தந்து ஜீவனோடு ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளை காணுகிற பாக்கியத்தை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வாரத்தை உமது சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதித்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு உம் ஆலயத்தை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். கர்த்தராகிய இறைவன் எங்கள் அனைவரையும் பொறுப்பேற்று கொள்ளும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறைவேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளின் வழியாக உமது நாம மாத்திரமே மகிமையும் மாட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவைகளின் ஊடாக நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு உம் இல்லத்திலிருந்து கடந்து போக இறைவன் எங்களுக்கு துணை புரிவீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திருப்பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நீர் நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவரு கடவுளை போற்றும் வண்ணமாக 85வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும் துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே என்கிற பாடல். 85வது பாடல். துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, தோத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, தோத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே தோந்துமே மாட்சிமைக்கே பிதாவே. சோதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சோதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்த ஜெபம் கேளும் பரன் வலத்தோலா, ஜெபம் கேளும் கிறிஸ்தே. நித்திய பிதாவே மகிமையில் நீரே, நிமலாவியனோடாலுகிறீரே. நித்திய பிதாவே மகிமையில் நீரே, நிமலாவியனோடாலுகிறீரே.
எழுந்து நின்று பிரதான தேவாரத முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற் இருதயம் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. ஏன் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுவல்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கை இடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த அது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். அது கிருபையினால் நித்திய ஜீவனை சேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி வசனக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே 93வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. நீங்கள் கம்பீர சத்தமிட்டு இதை அறிவித்து தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. தமது தாசனாகிய யாக்கோபை யெகோவா மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் குடிகளே, எல்லோரும் யெகோவாவை கம்பீரமாய் பாடுங்கள். மகிமை உண்டாகும்படி அவர் துதியை கொண்டாடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை
ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாம் இருக்கிற படியே. ஆமென். கர்த்தாவே கிறிஸ்துவே எங்களுக்கிரங்கும். கர்த்தாவே உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவின் சோதனை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உமது அடியார்களாகிய நாங்கள் உமது பரிசுத்தமான ஏவுதலினால் நற்காரியங்களை சேர்ந்தேக்கவும், உமது இரக்கமான நடத்துதலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராக எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உமை வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்ம அமர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உயிர்த்தெழு பண்டிகை பின்னணி 5ஆம் நாளுக்கு குறிக்கப்பட்ட திருமறை பகுதி முதலாவது சங்கீத பாகம், சங்கீதம் 66வது சங்கீதம் 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் முடிய நாம் வாசி கேட்போம். சங்கீதம் 66 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் முடிய.
ஜனங்களே, நம்முடைய தேவனை சோஸ்தரித்து அவரை துதி சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாவிடாமலும் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைத்திருக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்கள் வழியில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீமையையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். என் இக்கட்டிலே நான் என் உதறுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே தொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவருக்கு புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். செம்மையாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையின் என்னை விட்டு விலகாமலும் இருந்து தேவன் சோஸ்திரப்படுவதாக. குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுகிறது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட பழி ஏற்பாடு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் முடிய நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் முடியும். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலும் மிகுந்த வைராக்கம் அடைந்து ஜெப ஆலயத்தில் ஈதோரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியிலே எதிர்பட்டவர்களோடும் தினம்தோறும் சம்பானையும் பண்ணினான். அப்பொழுது எப்பிரிக்குருமும் ஸ்தோத்தரிக்குருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசுகிறார் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவனை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுந்ததிலும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி பேசினார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்தி கொண்டு போய், நீ செல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்களுக்கு கேட்க பண்ணுகிறாய். அவைகளில் கருத்து என்னது என்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தில் தாரேசலாரும் அங்கே தூங்குகிற அந்நியரும் நலமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதும் மூலமே வேறொன்றிலும் பொழுது போகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அந்தேனியரே, எந்த விஷயத்திலும் நீர் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படியென்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை எவனிடத்தில் பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்திலும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியிலெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்ப எல்லைகளையும் குறித்திருந்தார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியங்களிலும் கண்டுபிடிக்கிறார்கள் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்கிறார். அவர் நம்மில் ஒருவரும் தூரமானவர் அல்ல. ஏனெனில் அவருக்கு நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்த வேலையினால் யுத்தியினாலும்
உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாத போயிருக்கிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாரும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் நாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாடு பகுதி வாசிக்கப்படுகிறது. அப்படின்னாலுக்கு குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் முடிய. ஆமாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் முடியும். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர் யாவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நம்பிக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாட அனுபவித்திலும் தேவனுக்கு சித்தமானால் தம்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நன்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்கள் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் ரட்சிக்கிறது. அவர் பிரவேசிக்கும் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்கள் வல்லமையுள்ளவர்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்கப்படுகிறது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் படி நான் வாசி கேட்போம். யோவான் 14:15 முதல் 21. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே நிலத்தில் அன்பாயிருக்கிறான். நிலத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். குறிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவனுள்ள திருமறை பகுதி வாசிக்கப்படுகிறது.
கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டோருமாக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்மேடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர்த்தோரை மரித்தோரை இணையத்திற்கு வருவார். பரிசுத்தரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்தியத்தை சுவாசிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் அமர்ந்து ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 354வது ஞானப்பாடல் இணைந்து பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர் என்கிற பாடல் 354 இறுதி சரணத்தின் போது எழுந்து நின்று பாடுவோம். நம் தந்தை கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தேசுடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டுடைய இல்லம் நாடி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிறு ஆகிய இந்த நல்ல நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற ஆண்டுடைய திருவார்த்தை நாம் வாசி கேட்ட நற்செய்தி பகுதி
தூய யோவானின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 துவங்கி 21 முடியதான திருமுறைகள். The Gospel according to St. John chapter 14 verses beginning from 15 to 21. அதில் குறிப்பாக 16, 18 ஆகிய வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உமது திருமுன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மே மாதத்தினுடைய 2வது ஞாயிறு. பொதுவாகவே இந்த 2வது ஞாயிறை இல்லையா, இன்றைக்கு மதர்ஸ் டே, அன்னையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நம் வாழ்வில் தாய், அன்னை, அம்மா என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் கட்டாயம் அறிந்திருப்போம். ஸோ இங்கே நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு தாய் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இறைவன் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே நம்மை பெற்றெடுக்கின்ற ஒரு மேலான பாக்கியத்தை நம்முடைய தாய்க்கு, அன்னைக்கு இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஸோ இந்த சிறப்பான நாளில் நம்முடைய தாயை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த தாயினுடைய பண்பு இருக்கக்கூடிய அனைவருமே தாய் தான் இல்லையா? அதனால தான் எப்பயுமே சொல்கிறது தான், தெரசா என்று ஒருவர் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அன்னை தெரசா, இல்லை மதர் தெரசா. ஆனால் அவர்கள் திருமணமானவர்களா அல்லது பிள்ளையை பெற்றெடுத்தவர்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த அன்னையினுடைய பண்பு இருந்தாலே அவர்களும் அன்னைக்கு நிகரானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆகையினாலே தான் கடவுள் தன்னை அந்த தாயின் வடிவிலே வெளிப்படுத்துகின்ற கடவுளாகவே பல நிலைகளிலே காணப்பட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொல்லி. ஆகையினால இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்னையாய், தாயாய் இருக்கின்ற அல்லது தாயின் பண்புகளில் நிறைந்திருக்கின்ற உங்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 21 வரை. நாம் கடந்த வாரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது இயேசு ஆண்டவருடைய ஒரு பிரியா விடை உபதேசம், ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் ஆரம்பிக்கின்ற முக்கிய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆரம்பித்து சில முக்கியமான உபதேசங்களை இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனை பகுதி அமைந்திருக்கிறது. ஸோ கடந்த வாரத்தில் அந்த 14வது வசனத்தோடு தம்முடைய சிந்தனை பகுதி முடிவடையும். இன்றைக்கு 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், 16 நாம் பார்க்கின்றோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளர், இந்த மொழிபெயர்ப்பிலே சகாயரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி, ஆங்கிலத்தில் பி வித் யூ ஃபார் எவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்றென்றும் உங்களோடு வாழும்படியான ஒருவரை கடவுள் நான் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லுகிறார். ஸோ நம் வாழ்க்கையில் அந்த என்றென்றும் என்றென்றும் நிலையாக நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவர் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னா, இருக்கிறாங்களா யாராவது?
இந்த ஃபார் எவர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வந்து நித்தியமான, நிலையான, எப்பொழுதும் நிரந்தரமான என்று அர்த்தம். ஆகையினாலே தான் நாம் இந்த ஆரம்ப வாக்கியங்கள் அல்லது நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸில், நம்முடைய ஆராதனை முறைமைகளில் நாம் பாடுகின்ற ஒரு முக்கிய வார்த்தை என்னவென்றால் சதா காலங்களிலும், இல்லையா, யுக யுக காலம், இல்லையா என்று நாம் பாடுகிறோம். ஸோ சதா காலங்கள் என்று சொல்லும்போது எப்பொழுதும், என்றென்றும் யாராவது நம்முடைய வாழ்வில் நம்மோடு இருக்கக்கூடியவர்களா அப்படின்னா, இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அல்லது மனக்கசப்புகள் வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது நம்மை விட்டு விலகி போகக்கூடியவர்களே அதிகமாக இங்கே இருக்கிறார்கள். ஆனால் என்றென்றும் நம்மோடு வாழுகின்ற ஒருவரை பிதாவினிடமிருந்து உங்களுக்கு வழங்குவேன். அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது பிதாவிடமிருந்து குமாரனிடமிருந்து புறப்படுகிறவர் என்று நாம் விசுவாச அறிக்கையில் நாம் சொல்லுகிறோம். அப்ப கடவுள், குமாரன் இவர்கள் வழியாக நம்மிடையே வருகின்றவர் தான் அந்த என்றென்றும் வாழ்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்றால் வேறொரு. இருக்குங்களா? உங்க மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு? வாசிங்க. வேறொரு, இல்லையா, ஆங்கிலத்தில் அனதர், வேறொரு தேற்றரவாளர், வேறொரு சகாயரை உங்களுக்கு நான் தருவேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ வேறொரு என்று நாம் சொல்லும்போது என்ன புரிகிறது? ஏற்கனவே ஒருவர் இருக்கிறார் என்பது புரிகிறது, இல்லைங்களா? அனதர், வேறொருவர். அப்ப யார் இதற்கு முன் இருந்த அந்த சகாயர் அல்லது தேற்றரவாளர் என்று நாம் பார்க்க வேண்டும். யாரு? யாரு? பிதா. வேற? குமாரன். அப்புறம் பரிசுத்தாவின்னு சொல்றேன். நீங்க பரிசுத்தாவியானவர் பத்தி தான் சொல்றாரு, இல்லையா? வேறொருத்தரை நான் அனுப்ப போறேன், அவர் தான் சகாயர், பரிசுத்தாவியானவர். அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஒருவர் யாரு? யாரு? பிதாவா? யாராவது ஒருத்தர் சொல்லணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 பேர் சொல்லணும். பிதா. ஓகே. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? இல்ல. யோவான் 1 யோவான் 2:1 வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்ற சகாயர். இருக்குங்களா? சோ நமக்காக பிதாவினிடம் பரிந்து பேசுகின்ற சகாயர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை பத்தி தான் சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்து என்கிறவர் நாம் பாவம் செய்யும் போது, ஒருவன் பாவம் செய்வானானால் யார் பரிந்து பேசுகிறார் என்றால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அநீதி உள்ளவர் என்று இல்லை. அவர் நம்மை பாவத்தில் வீழ்த்துகிறவர் என்று இல்லை, அல்லது பாவம் செய்தவர் என்று இல்லை. மாறாக நீதிபரர். அந்த நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடம் நமக்காக, நம் பாவங்களுக்காக பரிந்து பேசும் சகாயர். அப்போ முதல் சகாயராக இங்கே பார்க்கப்படுவது இயேசு கிறிஸ்துவை. அப்போ நம்முடைய சிந்தனை பகுதியில் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், வேறொரு சகாயரை அனுப்புவேன். அப்ப அந்த வேறொரு சகாயர் என்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மொழிபெயர்ப்பில், நாங்கள் கடவுள் மொழிபெயர்ப்பு, அந்த மோனகன் மொழிபெயர்ப்பில் ஃபுட் நோட் இருக்கும், இல்லையா? இறுதியில் அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஃபுட் நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகள் அங்கே நிறைந்திருக்கும். வாசிங்க. யாருக்கிட்ட இருக்கு? அது நம்ம கிட்ட இருக்கிறதே பெரிய கஷ்டம் இல்லை? மோனகன் மொழிபெயர்ப்பு இருக்கு, அப்படிங்க. ஃபுட் நோட்ல கடவுள் பைபிள் இருக்கா? லூதரன் சர்ச்சில் நம்ம மோஸ்ட் யூஸ் பண்றது இந்த பைபிள் தான். ஆனால் அது இப்போ ரொம்ப ரேர் ஆகி போச்சு. எல்லாருமே பவர் எடிஷனுக்கு மாறிட்டீங்க, தேவன் பைபிள்.
ஸோ கடவுள் பைபிளில் யாருக்கிட்ட இருக்கு கடவுள் பைபிள்? உங்ககிட்ட இருக்குல்ல, வாசிங்க. ஃபுட் நோட்டில் அடிக்கோட் கீழே அடிக்குறிப்பு இருக்குல்ல. ஸோ இந்த சகாயர் என்கிறவர் யார் என்றால் இங்கே தெளிவுபடுத்துகிறது நியாயஸ்தலம். நியாயஸ்தலம் என்று சொல்லும்போது எந்த இடம்? எந்த இடம்? அந்த இடத்துல ஒருவருக்காக துணை நின்று பேசுகிறவர். அந்த இடம் எந்த இடம்? நியாயஸ்தலம் என்கின்ற இடம் எது என்றால் கோர்ட் இருக்கு இல்லையா, நீதிமன்றம். ஸோ நியாயம் வழங்குகின்ற நீதிமன்றம், அந்த இடத்துல ஒருவருக்காக ஒருவர் சார்பாக நின்று துணையாக நின்று பேசுகிறவராக அந்த சகாயர் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த சகாயருக்கு அநேக பொருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில், ஆங்கில மொழிபெயர்ப்பில் அட்வொகேட், அட்வொகேட்னா யாரு? வழக்கறிஞர் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஹெல்ப்பர், கம்ஃபோர்ட்டர் என்று நாம் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். அதை கிரேக்கத்தில் பாராக்லேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பொருள் என்றால் உடன் இருந்து உதவுபவர், கூட இருந்து துணையாக நின்று நமக்காக உதவி செய்பவர் என்று அதற்கு பொருள் கிரேக்கத்தில். அந்த சட்ட ஆலோசகர் அனைத்திலும் அனைத்திலும் நமக்காக நம்மோடு உடனிருந்து நம் சார்பாக வழக்காடுகின்ற பேசுகின்ற துணை நிற்கக்கூடிய ஒருவரை தான் சகாயர் என்று நாம் பார்க்கிறோம். ஓ, சகாய மாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கத்தோலிக்க சபையில சொல்லுவாங்க அந்த வார்த்தை. ஏன் சொல்றாங்க? நம்ம அப்படி சொல்றதில்ல, அவங்க சொல்லுவாங்க. காரணம், அவங்க நமக்கு இது போன்று அவங்க எதுக்கு அதுக்கு அந்த ஒரு குடும்பத்துல காணா ஒரு திருமணத்துல ஒரு கஷ்டமான சூழல் ஏற்படும் போது இவர்கள் போய் இயேசுவினிடம் கேட்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனையை மாற்றும், ஏதாவது செய்யுங்க. ஸோ இதை அடிப்படையாக வைத்து அவங்க சகாய மாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சகாய மேரி என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அப்படி சொல்றாங்க. பட் இயேசுதான் இங்க திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை தான் சகாயர். நமக்கு என்றும் நம்மோடு துணை நின்று நம் சார்பாக நமக்காக வழக்காடுபவராக, உதவி செய்பவராக, பேசுபவராக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 18வது வசனத்தில் இயேசு சொல்கின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆர்ஃபன்னா தெரியும் இல்லையா? யாரு யாரு? ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனாதை இல்லம். அடுத்தது இன்னொரு இல்லமும் இருக்குது, ஓல்டேஜ் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதியோர் இல்லம். ஸோ ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த இல்லத்துல இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா பெற்றோர்களை இழந்தவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். இரண்டாவது, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் அந்த இடத்துல இருப்பார்கள் இல்லையா? அனாதை இல்லம், பெற்றோர்கள் இழந்தவர்களும் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களும். ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்க யார் தான் இருப்பாங்க? வயது சென்றவர்கள், முதியோர்கள் தான் இருப்பார்கள். முதியோர் இல்லம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர்கள் யார் என்றால் யார்? அவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? நம்ம பார்க்கறது இல்லையா, அப்பா அம்மா பார்த்துக்கிறது நமக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், கூண்டு போயிட்டு அவங்கள முதியோர் இல்லத்துல விட்டுருவாங்க. விட்டுட்டு அங்க மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? மந்த்லி நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணா போதும். இப்படி செய்கிறவர்கள் உண்டு, இல்லாம அப்படியே விட்டுருவாங்க. எப்படின்னா போய் உங்க பாட்டுக்கு வாழ்க்கையை வாழுங்க, எங்க கூட இருக்காதீங்க, எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளும் உண்டு இல்லையா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களும்
நாம் வாழும் சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இந்த முதியோர் இல்லத்தில் நிறைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நாம் வாழும் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. ஸோ இவர்களை யார் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம் என்றால், இவர்களை திக்கற்றவர்கள், ஆர்ஃபன்ஸ். தே ஆர் தி ஆர்ஃபன்ஸ். அப்ப இங்கே சீடர்கள் அவர்களுடைய நிலையை நாம் பார்க்கும்போது, இயேசு இப்பொழுது அவர்களுடன் இன்னும் சிறிது காலம்தான், நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் காலம் உங்களோடு இருப்பேன். அப்ப அவர்களிடம் இருந்து அவர் விடைபெறப் போவதினால் அவர்களை திக்கற்ற நிலையிலே இயேசு பார்க்கிறார். அப்ப திக்கற்ற நிலையிலே பார்க்கும்போது அவர் சொல்லும் வார்த்தை, உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் இல்லையா, கவலைப்படாதீங்க, நான் போறதா நீங்க நினைக்கிறீங்க, நான் போனாலும் அவர் உங்களுக்காக இருப்பார், அவர் உங்களுடன் இருப்பார், ஆகையினாலே உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த அன்னைய தினம் இல்லையா, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் இல்லை. நல்ல கவிஞர் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது இல்லையா. ஸோ ஒரு தாய் எவ்வளோ முக்கியம், நிறைய இருக்கு, நிறைய சொன்னா டைம் ஆயிடும். துயரம் தெரியாது, தாய் மடி அவ்வளோ பெரிய சிறப்பு. ஸோ இப்படி தாய், ஒரு அன்னை, ஒரு அம்மா என்கிறவர்கள் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு சிறப்பு என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்களை அனைவரையும் வெறுக்கின்ற, தள்ளி வைக்கின்ற, ஒதுக்குகின்ற நிலை இன்றைக்கு பெரிய அளவிலே உருவாகியிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல போயிட்டு உன் குடும்பத்தை பாரு, அப்புறம் பேசலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய தாயை, நம்முடைய தந்தையை நாம் விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் விடப்பட்டிருந்தாலும் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் நமக்கு சகாயராக இருக்கிறார். அந்த கடவுள் நம்மை தேற்றுகிறவராக, நம்மோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை வயது சென்றவர்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறார், என் பிள்ளைகள் என்னை விட்டாலும் என் கடவுள் என்னை விடமாட்டார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் கட்டாயம் வாழ வேண்டும். ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை நமக்கு தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய சூழல் நமக்கு தெரியும் இல்லையா. இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு என்று ஒரு புதிய முதல்வர் பொறுப்பேற்க போகிறார். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்போ ஒரு பெரிய மெஜாரிட்டியாக அவர் சீட்ஸ் வாங்கியிருந்தாலும் இல்லையா, 108 அப்படின்ற ஒரு எண் இருந்தாலும் ஒரு இடம் விட்டப்பட்டு 107, இப்போ 11 வேண்டும். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு வார காலம் அவர் திக்கற்ற நிலைமையில் தான் இருந்தார் இல்லையா. யார் ஆதரவு தருவது? ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமைய முடியும். ஒரு பெரிய நெருடல், பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஒரு வார காலம். சோசியல் மீடியாலாம் சொன்னாங்க 5 நாள் தூங்கவே இல்லை, நான் தூங்காமல். இப்போ நிறைய பேர் நியூஸ் சேனலில் பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, இதில் இல்லையா, அவங்களுக்கு ரேட்டிங் எல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கும். நிறைய சேனல் நம்ம மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம், என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன, டெய்லியும் ஒரு பெரிய பரபரப்பு இந்த ஒரு வார காலம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் ஆதரவு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு தெரியும், அவங்க பேசின பேச்சுகள் எல்லாம் நிறைய தெரியும், நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு பெரிய நிலையில இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஆதரவு கரத்தை கொடுத்தார்கள். ஸோ ஃபைனலாகவும் ஒரு 2 நாள் ஒரு பெரிய 2 சீட்டுக்காக இல்லையா. அப்போது டாக்டர் தோல் திருமாவளவன் நமக்கு தெரியும், எம்பி அவர்கள். ஸோ அவர் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு அழகான கருத்தை சொன்னார். அவர் ஆதரவு கொடுத்த பிறகு அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இப்படியே போனால், இந்த நிலை நீடித்தால் என்ன ஆகும், அடுத்தது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இங்கே வரும். வந்தால் அவர்கள் இந்த ஆட்சியை கையில் எடுத்து என்ன செய்வாங்க, அவர்கள் அரசாளுவார்கள், நம்மை ஆட்சி செய்வார்கள். அது எவ்வளவு நாள் நீடிக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது 6 மாத காலம் கூட நீடிக்கலாம். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சூழல் அவருக்கு மாற வேண்டும், அவர் முதல்வராக மாற வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஸோ இந்த ஆதரவை வழங்கினதினால் இன்றைக்கு இப்பொழுது அவர் முதல்வராக பொறுப்பேற்க போகிறார்.
அப்ப அந்த ஒரு வார காலம் அவர் புரிந்திருப்பார். இதை டாக்டர் திருமா அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயன்றது இப்போ ரிசல்ட் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதெல்லாம் சொன்னார். ஏன்னா டைரக்டா அவர் போயிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, அப்படிதான் கணக்கு பார்த்தா. ஆனால் இப்பொழுது ஆதரவு தேவை. ஸோ நாம் திக்கற்றவர்களாக இருக்கும்போது நமக்கு ஆதரவை எதிர்பார்க்கிறோம். நம்முடன் இருந்தால் நமக்கு பலம் பெறுகிறது. ஸோ இதையெல்லாம் கடந்து இறைவனை நாம் மையமாக வைத்து பார்க்கும்போது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்னன்னா, கேட்கல நாங்கள் எப்படி கொடுக்குறது? இல்லை ஃபோன் கால் பண்ணாரு, மெயில் பண்ணாரு, அப்புறம் நேரடியாக வராருன்ற போது தான் இவரே சொல்லிட்டார், நீங்கள் முதல்வர் ஆன பிறகு அலுவலகம் வாங்க, இப்போ வராதிங்கன்னு சொல்லியாச்சு, ஆதரவு கொடுக்குறோம். ஸோ கேட்டால் கொடுப்பது அப்படின்னு தான் இருக்கு எங்கள் விஷயம். ஆனால் இறைவன் என்கிறவர் அப்படி கிடையாது. கேட்காமலே நமக்கு ஆதரவை சகாயராக, தேர்ச்சரவாளராக, உதவி செய்கிறவராக இருக்கிறவர் நம் இறைவன். இதற்கு ஒரு 2 உதாரணத்தை நான் திருமறையிலிருந்து சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆதி பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும். முதலாவது ஆதாமுடைய வாழ்க்கையில நமக்கு பரிச்சயமான பகுதி அந்த 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும். குறிப்பா 2ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களை படிக்கும்போது, ஆதாம் தனிமையாயிருக்கின்றார். தனியாயிருப்பது நல்லதல்ல என்று இறைவன் உணர்ந்து ஆதாம் கேட்காமலே ஆதாமிற்கு கடவுள் ஒரு துணையாளரை கொடுத்தார். யாரது? ஏவாள். நமக்கு நல்லா தெரியும். அவர் கேட்கல, எனக்கு ஒரு மனைவி வேணும், நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், என்னால இதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஆதாம் கேட்கவில்லை. கேட்காமலே கடவுள் ஆதாமிற்கு ஒரு துணையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் இருக்கிறார். அவருடைய தாய் அன்னை மரியாள் அவர்கள் சிலுவைக்கு அடியில் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அன்னை மரியாள் கேட்கவில்லை, என்னது நீ போயிறியப்பா, என் புள்ள நீ போயிடுறியே, நீ போயிட்டா போறோம் என்னை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்கவில்லை. மாறாக இயேசு அந்த 3வது திருமொழியை வழங்குகிறார். அம்மா அதோ உன் மகன். யோவானை தன் அன்பான சீடனை பார்த்து, ஏன்னா வேற எந்த சீடனும் வரல, ஓடினாங்க, கடைசியா அவர் ஒருத்தர் தான் நிற்கிறார் ஃபைனலா. அப்போ ஒரு பெரிய பாக்கியம் யோவானுக்கு கிடைக்கிறது. அவர்கள் கேட்கவில்லை, மாறாக இயேசு அவருடைய நிலை புரிந்து அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று ஒரு புதிய உறவை, ஒரு துணையாக, ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு தாய் என்கின்ற உறவை இயேசு அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ கேட்காமல் நமக்கு வழங்குகிறவர், நம் நிலை புரிந்து நாம் இருக்கிற சூழலை அறிந்து நமக்கு வேண்டியதை வழங்குபவர் தான் நம் ஆண்டவராகிய இறைவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் இயேசுவினுடைய சீடர்களுடைய சூழலை புரிந்த இயேசு கிறிஸ்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் வாசி கேட்டதான சங்கீத பகுதியில் 66ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:9. நாம் பிழைத்திருக்கும்படி செய்தவர் அவரே, நம் ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். 9வது வசனம், அவர் நமது கால்களை தள்ளாட விடவில்லை, தள்ளாட ஒற்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம் பிழைத்திருக்கும்படி, நாம் வாழும்படி செய்கிறவர் யார்தான்? இறைவன் தான். நம் காலை தள்ளாட விடாமல் உறுதியாக நாம் நிற்கும்படி செய்கிறவர் அந்த கடவுள் தான். அப்ப அவர் நமக்கு ஆதரவாக, உடன் இருக்கிறவராக இங்கே காட்சிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசி கேட்ட முதல் திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:28. நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முந்தைய வசனத்தின் கடைசி வார்த்தை, அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்ல. நம்ம விட்டு ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிறவர் அல்ல இறைவன், மாறாக நம் அருகில் இருக்கிறவர். அந்த அருகில் இருக்கிற இறைவனால் நாம் பிழைக்கிறோம், நாம் அசைகிறோம், நாம் இருக்கிறோம். நாம் வாழ்கிறோம் என்றால், நாம் அசைகிறோம் என்றால், நாம் இருக்கிறோம் என்றால் அது இறைவனால் தான். அவர் நமக்கு அதிக தூரத்தில் அல்ல, மாறாக நம் அருகில் இருக்கிறவராக அவர் இருக்கிறார்.
அடுத்தது சொல்றாரு, அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று நற்செய்தியில இல்லையா நாம் பார்க்கிறோம். அவர் உங்களில் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சோ அந்த கடவுளால் இங்கே நாம் இயங்குகிறோம், நாம் இருக்கிறோம், வாழ்கிறோம், பிழைக்கிறோம் என்றால் அது அவர் ஒருவராலே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்மை ஒருபோதும் இந்த உலகத்துல நிற்கதியாய் திக்கற்றவர்களாய் யாரும் நம்முடன் இல்லாத நிலையிலே கடவுள் நம்மை விடுகிறவர் அல்ல. மாறாக நம்மோடு உடனிருந்து பரிந்து பேசுகிறவராக, நம் சார்பாக நிற்கிறவராக, நம்மோடு இணைந்து பயணிக்கிறவராக அந்த இறைவன் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சோ அவரை நமக்கு வழங்குபவராக, பிதாவினிடமிருந்து நமக்கு கொடுப்பவராக இயேசு இங்கே உறுதி அளிப்பதை நாம் பார்க்கிறோம். சோ இதுவரைக்கும் அந்த சகாயர் சீடர்களோடு இருந்தார், இயேசு என்கின்ற சகாயர். இனி அவர் அவர்களிடமிருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதுதான் நம்ம வருகின்ற வாரத்துல பரத்திற்கு ஏறின பண்டிகை இல்லையா நம்ம அனுசரிக்க போகிறோம், இந்த வீக்ல வருகிறது. அப்ப அதன் பிறகு இவர் வருவார். அதுக்கு அடுத்த வாரங்களிலே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் நாம் அனுசரிக்க போகிறோம். சோ அவர் போனாலும் அவர் இருக்கிறார். அவர் உடன் இருக்கிறவர், நமக்கு துணை நிற்கிறவர், சகாயராக, தேற்றரவாளராக, வழக்காடுபவராக, நம் சார்பாக இருக்கிறவராக, நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நம்மை இயங்க வாழ வைக்க, நம்மை அசைகிறவர்களாய், உயிரோட்டம் உள்ளவர்களாய், தள்ளாட விடாதவர்களாய் நம்மை வாழச் செய்கிறவராக அந்த இறைவன் இருக்கிறார். அப்ப அந்த இறைவனுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து அவர் விரும்பும் வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்ந்தால் என்றும் அந்த சகாயர் நம்முடன் இருந்து நம்மை வாழச் செய்வார். அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். அன்பார்ந்துள்ள திருச்சபைக்கு திருமண ஓலை அறிவிப்பு. வருகின்ற 18/5/2026 திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் நம்முடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையில் வைத்து நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தை சார்ந்த ஆண்டவரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற லேட் திரு ஜே வேலு, லேட் திருமதி உஷா அவர்களுடைய மூத்த குமாரன் செல்வன் வி மதன் என்கின்ற இவருக்கும், செங்கல்பட்டு மாவட்டம் கொண்டமங்கலம் பகுதியை சார்ந்து திரு பி செல்வன், திருமதி மணிமேகலை அவளுடைய குமாரத்தி செல்வி எஸ் ரோஷினி அவர்களுக்கும் தூய மேய்வாக வழிபாடானது நடக்க இருக்கின்றது. இத்திருமணமானது நம்முடைய திருச்சபையின் சட்டத்திற்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ எதிராக முரணாக இருக்குமானால் எழுத்து வடிவிலே திருச்சபையினுடைய ஆயருக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மணப்பிள்ளைகள் தங்கள் வாழ்வை விசுவாசத்தோடு ஆரம்பித்து பக்தியாய் வாழ்ந்து பாக்கியமாய் முடித்து நிலை வாழ்விற்குள்ளாக பிரவேசிக்க இறைவன் அருள் புரிவாராக. இது திருச்சபைக்கு முதலாவது மற்றும் இரண்டாவது அறிவிப்பாக நான் அறிவிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர விளக்கியத்தை பாடுவோம். கடவுளே என்னிலே சேரோஸ்தேயும் நிலைவரமான ஆவி உமது சமூகத்தில் நின்று என்னை நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம்.
இக்காலை வேளையிலே உமது சமூகத்தில் உம்மை வழிபட ஆராதிக்க நீர் அருளும் உமது திருமொழிகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உமது திருவார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறுதி பிரியா விடை உபதேசத்தில் கலங்கி போய் நிற்கின்ற சீடர்களிடம் இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் வேறொரு சகாயங்களை திக்கற்றவர்களாயும் நீர் முன்னால் பொறுப்பவர்களை வண்ணப்பதையும் உடைய ஒப்பாக மேல் கல்லூரியில் இன்னும் இருக்கும்போது உலகத்தையும் முன்மே